வார்த்தைகள் எல்லாம் ஏற்புடையதாய் அமைவதாக. ஆவியானவரே, ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லாரும் கரங்களில அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆலயத்தில் பெரியவர், உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். எங்களை தாழ்த்தி திருமணுக்கு யோவானைய சொன்னது போல உம்முடைய நாமம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் உடைய பிரசனம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரி மூலமே மனத்தாழ்முடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம் அனைவரையும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 226 பாமாலை காலந்தோறும் தயவாக தேவரீர் அழித்திடும் பலவித நன்மைக்காக என்ன ஈடுதான் தகும், எங்கள் வாயும் உள்ளமும் என்றும் உம்மை போற்றிடும். 220வது பாடலை எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தயவுசெய்து சபையில் உட்காருவோம். உற்சாகமாய் 2 பாடல்களை கரம் தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்த மேலான ஒரு கிருபை. தயவுசெய்து இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகை. கடைசி வரைக்கும் நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மனதார ஸ்தோத்திரிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த 2020 ஜனவரி முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை இந்த கடுமையான சூழலின் மத்தியிலும் கடவுள் நம்மை மனதார பாதுகாத்திருக்கிறார். எண்ணி எண்ணி ஆண்டவரை மனதார நாம் ஸ்தோத்திரம். நாம் விடுதலையோடு கூட நாம் ஆராதிக்க போகிறோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா. இந்த கடுமையான சூழல்களின் மத்தியிலும் இரவும் பகலும் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபித்தாலும் இன்னைக்கு இந்த அறுவடை ஸ்தோத்திர பண்டிகை, கடவுளுக்கு நன்றி செலுத்த பண்டிகை. எல்லாரும் கண்களை மூடி ஜெப நிலையில இருந்த இடங்களில எழும்பு நின்று அவருடைய இறை பிரசன்னத்தை உணர்வோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா. ஆவியானவரே, இரவும் பகலும் உடைய பாதத்துல நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி யாரும் எல்லாரும் கண்களை மூடி இந்த அருமையான பாடலை பாடி நாம் ஆராதித்துக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் ஜெபநிலை சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவர் எபினேசர். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவினார். எத்தனையோ கண்ணீர் நிறைந்த அனுபவங்கள், எத்தனையோ பேர் நம்மோடு இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க. நம்ம எல்லாரும் உணர்ந்த எபினேசரே, மறவாம நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபநிலையில் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா? எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுமா? யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனையோ பலவீனமான நேரம், எந்திரிக்க கூட முடியாம இருந்திருக்கலாம், வியாதியோட கூட இருந்திருக்கலாம், தள்ளாடக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையில, சோர்ந்து போன நேரத்துல எங்களை தூக்கி நிறுத்தினீங்களே சுவாமி, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபநிலையில் ஆண்டவருக்கு சேர்த்து பாடுவோம். தடைகளை நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சொல்வமா? சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனையோ தடைகள் நம்முடைய வாழ்வில, எத்தனையோ தடைகள் நம்முடைய குடும்பத்துல, இதனுடைய குடும்பத்தில் நடந்திருக்கின்ற எத்தனையோ முறை கண்ணீரோடு கூட நாம் இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல சோர்ந்து போன நேரத்துல நம்முடைய தடைகளை மாற்றி எனக்கு நன்றி செலுத்தும்படியாய் என் தேவன் நம்மை அழைத்து வந்தபடியினாலே நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்தீரே. எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கிறேன் சுவாமி, என்ன நீங்க தூக்குனீங்களே, தூக்கி
நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தும் கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலைகளை இன்னைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா? இயேசுவே, எத்தனையோ குறைவுகள் வந்தாலும் நிறைவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த கடைசி சரணத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ, குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தீ. என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தீ. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து பாடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. உம்மை இரவும் பகலும் ஏழை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் ஏழை நினைத்தே இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் கரம் உயர்த்தி நன்றி ஐயான்னு சொல்லி எல்லாம் ஒருமுறை பாடு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆவியானவரே, எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனையோ கண்ணீர் நிறைந்த அனுபவங்கள் சுவாமி. நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நிற்கிறோன்னு சொன்னா உங்களுடைய அநாதி கிருபை சுவாமி. 1000 நாவு இருந்தாலும் துதிக்க போதாது சுவாமி. எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எங்களோடு இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களையும் மறவாமல் ஆண்டவரே, இரவும் பகலும் நினைச்சு ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினரே ஆவியானவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறதற்காக, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆவியானவரை உடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபெறுவீராக. உடைய எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நேச ரட்சகரி மூலமே மனத்தாழ்முடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். சபையில் அமர்ந்திருந்த திருமறை பகுதிகள் நாம் வாசிக்க. முதலாம் வேத பாடம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும். பக்கம் எண் 1079. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எதற்கு எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன்.
என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார் உன்னிடத்தில் கர்த்தர். இது வாசிக்க முடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 15 முடிய. இந்த மகத்துவமுள்ள மகிமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்குது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் பணமுறிவிடுவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சவிக்கியமான எங்கள் மாமிசத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தார். தேவனுக்கே மகிமை உண்டாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலை நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. குருசேகர செயலாளர் ஐயா மூலமாக அறிவிப்புகள் நாம் வாசி கேட்போம். இந்த நாளிலும் இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனைக்காக வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் யாவரையும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறுகிய கால ஒரு அழைப்பு என்று சொன்னாலும், அறுப்பின் பண்டிகை குறுகிய காலத்திலே 2 வாரத்திற்குள்ளாக நடைபெற்றது என்று சொன்னாலும், நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னது போல தேவனுக்கு மகிமை உண்டாயும்படியாய் இந்த அறுப்பின் பண்டிகை ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக திருச்சபை மக்களாகிய உங்களுடைய மேலான ஒத்துழைப்பும் ஜெபமும் ஆதரவும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இந்த அரிப்பின் பண்டிகையிலே கடைகளை அமைத்த நம்முடைய திருச்சபை உறுப்பினர்களுக்கும், ஏலப்பொருட்களை வைத்தவர்களுக்கும், ஆலய ஆராதனை முடிந்தது பின் பொருட்களை எடுப்பவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆலய ஆராதனை நிறைவு பெற்றதற்கு பின்பதாக நம்முடைய பொருட்கள் ஏலத்திற்கு இருக்கிறது. எனவே திருச்சபையார் பொறுமையாக இருந்து தயவு செய்து வந்திருக்கிற பொருட்களை அனைவருமே நீங்கள் ஏலம் எடுத்து செல்லும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியாணி பாக்கெட் எழுதியிருக்கிறவர்கள் ஆராதனை நிறைவு பெற்றதற்கு பின்பதாக தங்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் பெற்றுச் செல்லும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி சென்ற வார காணிக்கை விபரம் மற்றும் ஒரு அறிவிப்பு. இன்று மாலை நம்முடைய கிறிஸ்மஸ் கீத ஆராதனைக்கான பாடல் பயிற்சி சரியாக 5 மணிக்கு அது நடைபெறும். ஏற்கனவே கடந்த வாரத்திலிருந்தே நாம் ஆரம்பித்து விட்டோம். அநேகர் பங்கு பெற்றீர்கள். ஒருவேளை இன்னும் பங்கு பெற விருப்பமுள்ளவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே சரியாக 5 மணிக்கு ஆரம்பித்து சரியாக 1:30 மணி அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக நாம் நிறைவு செய்து விடுவோம். சரியாக இதில் கலந்து கொள்ளவர்கள் சரியாக 5 மணிக்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைக்கான பாடல் பயிற்சியிலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். சென்ற வார காணிக்கை விவரம். பை காணிக்கையாக ரூபாய் 3672 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கையாக ரூபாய் 1150 ரூபாய், தசமபாக காணிக்கையாக ரூபாய் 3000, சம்பக்குடி ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 90, வாகிக்குளம் ஞாயிறு ஆராதனையிலே பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 105. நம்முடைய கிளை திருச்சபையான சம்பக்குடி ஆலயத்தை சுற்றி வேலி அமைக்கும் பணிக்காக சோலாரிட்டிஸ் கம்பெனியிலிருந்து திருமதி கிருபா திலீப் ரூபாய் 500, திருமதி கிறிஸ்டியானா அவர்கள் 500, சென்னையைச் சேர்ந்த திருமதி பியூலா அவர்கள் ரூபாய் 1000, திருமதி பொன்மணி சுலோச்சனா சாமுவேல் அவர்கள் ரூபாய் 1000 வழங்கியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 11,017 ரூபாய். இனி இந்த வாரத்தில் மற்றும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள் இன்று 8/11/2020 வருகிற 14/11/2020 வரை பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள். நாளை 9/11/2020 அன்று திருமதி நான்சி தமிழ்ச்செல்வி அவர்களும், இதே நாளில் 9/11/2020 அன்று ஆர் சாலோம் ஞான சௌந்தரி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர் ராஜேஷ் அவர்களும், வருகிற 11/11/2020 அன்று மிஸ்டர் சி தேவ ஆசீர்வாதம் அவர்களும், இதே நாளில் 11/11/2020 அன்று டாக்டர் சாலமோன் செல்வம் அவர்களும், 11/11/2020 அன்று பேபி எஸ் ஹேட்ரியல் ஷாலிவ் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சாம் வெஸ்லி அவர்களும், வருகிற 12/11/2020 அன்று மிஸ் வி ஆன்வி ஜோ டாக்டர் ஆஃப் மிஸ்டர் விக்டர் ஜோ அவர்களும், வருகிற 12/11/2020 அன்று திருமதி ஆர்வி பிரிசில்லா ஆசீர் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜாஸ்வா ஞானராஜ் அவர்களும், வருகிற 12/11/2020 அன்று மிஸ்டர் வி தேவதாஸ் அவர்களும், வருகிற 13/11/2020 அன்று மிஸ்டர் டி பென்ஹர் அபிஷேக் சன் ஆஃப் மிஸ்டர் தெய்வேந்திரன் தயானந்தம் அவர்களும், வருகிற 13/11/2020 அன்று டாக்டர் டி பால் தர்மராஜ் அவர்களும், வருகிற 14/11/2020 அன்று திருமதி ஏ நிருப்பமா அவர்களும். இவர்கள் தங்களுடைய பிறந்த நாட்களை இந்த வாரத்திலே காண்கிறார்கள். இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை காண்பவர்கள் வருகிற 11/11/2020 அன்று மிஸ்டர் டி டைட்டஸ் திருமதி ஜூலியட் செல்வி தம்பதியர் அவர்களும், வருகிற 13/11/2020 அன்று மிஸ்டர் சி பால்ராஜ் திருமதி ரோசலின் விஜயலட்சுமி தம்பதியர் அவர்களும். இவர்களையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காணும் இறை மக்களுக்காக நம்முடைய குருவானவர்கள் ஜெபிப்பார்கள். மாணவர்களே, மீண்டுமாக இந்த பரிசுத்தமான இந்த 2020ஆம் ஆண்டின் அருப்பின் ஸ்தோத்திர ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒரு குடும்ப சென்ட் ஆண்ட்ரூஸ் இறை மக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கடைசி வரைக்கும் தயவுசெய்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பொருளை படைப்பது கர்த்தருக்கு ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அது நான் பணத்தை நான் மீன் பண்ணவில்லை. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஒரு பொருளாவது நாம் ஜெபத்தோடு பொருத்தனையோடு எடுத்துச் செல்வோம் என்று சொன்னால் அது நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக அமையும் என்று சொல்லு. ஆகவே
இந்த ஆராதனை சரியாக சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த ஏலத்திலையும் அதில் முழுக்க நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுச்செல்ல. தவிர்க்க முடியாத காரணம், வேறு வழியே இல்லை, முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம்னா தயவுசெய்து போகலாம். அதர்வைஸ் என்னுடைய திருச்சபை ஆயராக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய ஆராதனை எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதான், இந்த ஏழை பொருட்கள் ஒருவேளை நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ, நம்முடைய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி எல்லோரும் ஒரு பொருளை வந்து படைச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பொருத்தனையோடு படைச்சிக்கிறாங்க. நம்முடைய இருப்பு, நம்முடைய ப்ரெசன்ஸ், நம்முடைய பிளஸ்ஸிங்ஸ் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது கடைசி வரைக்கும், கடைசி ஆசீர்வாதம் வரைக்கும் உங்களுடைய முழு பங்களிப்பை தயவுசெய்து திருச்சபை மக்கள் கொடுக்குமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரங்களில் ஒருவேளை நீங்கள் பொருட்கள் கொண்டு வராவிட்டாலும், நான் ஏற்கனவே பாடினபடி எத்தனையோ கடினமான சூழலையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். எல்லாரையும் பேச விட்டோம்னா நம்ம அழத்தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா கர்த்தருடைய அனாதி அவ்வளோதாங்க. வேறு ஒரு வார்த்தையை சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பணமோ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒன்றுமே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஸோ கடவுள் மாத்திரம் இங்கே உயர்த்த வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உதாரத்துமாய் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் உங்களுடைய தோத்திர கவர் காணிக்கைகளையும் உற்சாகமாக நீங்கள் கடவுளுக்கு அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும்போது எங்களுடைய பெற்றோரை நான் நினைப்பேன். என்னுடைய ஃபாதர் இஸ் நோ மோர், பட் அவங்க பொருத்தனை பண்ணாங்க என்னுடைய மகன் ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று சொல்லி. இந்த அர்ப்பண பண்டிகையில் கீழவாசல் சபையில் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்கிறீங்களோ, இந்த அறுவடை கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் அது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், வாட் மேபி எதுவாக இருந்தாலும் பொருத்துணையோடு நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணுன்றது இல்லைங்க, ஜெபத்தோடு பொருத்துணையோடு நீங்கள் படைக்கின்றீர்களோ கட்டாயம் இந்த ஆண்டில் ஆண்டவர் ஒரு நிறைவையும் சரீர சுகபலன் ஜீவனையும் கொடுப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃப்ரம் த பிகினிங், தொடக்கத்திலிருந்து சிறப்பாக பெருத்த முயற்சி எடுத்த நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி செக்ரட்டரியா, ட்ரெஷரையா அண்ட் ஆல் த பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குட்டி பிள்ளைகள் ரொம்ப அழகாக ஸ்டாலில் 7:45 வந்துட்டாங்க. அவங்களாவே சொந்தமாக பண்ணி, அதாவது அவங்க அந்த சின்ன பிள்ளைகள் உண்மையிலே நான் ஒரு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துமா, அவங்களே வீட்டில் உட்காந்து க்ரியேட் பண்ணி ஏசப்பாக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் அடிக்கடி சொல்லி அவங்ககிட்ட சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி 7:40 வந்து அவங்களுடைய பொருட்களை படைச்சி ஆண்டவருக்காக இது எங்களுடைய காணிக்கை என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல், யூத், வில்லேஜ் மினிஸ்ட்ரி, கிராம சபைகள் மற்றும் பாஸ்டேட் கமிட்டி எல்லாரும் இந்த காலை 8 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் உணவு சாப்பிட்டு, ஒருவேளை வீட்டில் சாப்பிட்டு வந்தாலும் ஆண்டவருக்காக நீங்கள் பங்கு பெற்றீர்கள். அனைத்து இறை மக்கள் ஸ்டால் வைத்த, பங்கு பெற்ற, உணவை உட்கொண்ட, காணிக்கை கொடுத்த அனைத்து தேவனுடைய ஒரு குடும்ப மக்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய டோர் கரையை அரைச்சி ஃபுல்லாக டேமேஜ் ஆனது. அந்த கதவை தன்னா அப்படியே கீழே விழக்கூடிய ஒரு சூழல். ஒருவேளை புதுசாக நம்ம டோர் வாங்கி ஒரு தேக்கு மரம் வாங்கினோம், கிட்டத்தட்ட 25,000 ஆகும். நம்முடைய குருசேகரத்தினுடைய பொருளாளர் ஜார்ஜியா அவர்கள் இடத்தில் அணுகி கேட்ட பொழுது, அவருடைய பள்ளியில் ஸ்கூலில் ஒரு டீக் வுட் இருக்கிறது, அதை நீங்கள் அணுகி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் உடனடியாக முயற்சி எடுத்தார்கள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய பொதுச்சாளர் ஐயாவுடைய அன்பு துணைவியார், மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கேப்பரங்கால் பெண்கள் மேல்நிலைப்படைய தலைமை ஆசிரியர் திருமதி பாச்சு அக்கா அவர்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது, எந்த பணமும் இல்லாதபடி நீங்கள் என்ன டோர் வாங்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க சர்ச்சுக்காக என்று சொன்னார்கள். உற்சாகமாக அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டுமாக இதனை முயற்சி எடுத்த பொருளாளர் ஜார்ஜ் ஐயா அவர்களுக்கும், இதனை கொடுத்த கேப்பரங்கால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருமை சகோதரிக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். இவ்வளோ நேரம் ஆண்டவரை துதித்தோம். இது ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்கிற ஒரு நேரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை உடைத்து உருவாக்கக்கூடிய ஒரு நேரம். கவலையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம். இயேசுப்பா, இந்த வாசிக்கேற்ற இந்த திருமறை பகுதியிலிருந்து எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு 3 நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில்
அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க அனைவருடைய செவிகளை நாம் சாய்ப்போமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நாம் பாவம் செய்த போதும் நம்மை உணர்த்தி நடத்தின அன்பின் ஆண்டவர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையாய் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நாம் தலைகுனிந்து நின்றாலும் நம்மோடு கூட வந்த ஆண்டவர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. வாரும் தூய ஆவியானவரே, எங்களை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க சுவாமி. எத்தனை முறை உடைய பாதத்தில் முழங்கல்களை முடக்கிட்டாலும் எங்களை நீ வழிநடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர் சுவாமி. ஆகவேதான் இந்த 10 மாதங்கள் உம்மை நாங்கள் வழிபட மறந்தாலும், உம்மை நாங்கள் தோத்தரிக்க மறந்தாலும், இன்றைக்கு ஆச்சரியமாய் இந்த 11வது மாதத்தில் 10 மாதங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாய், உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் எங்களை நீ அழைத்து வந்தீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிறோம். நேச ரட்சகரி மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு ட்ரெஷர் இன் கிளே ஜார்ஸ். களிமண் பாண்டத்தில் உள்ள செல்வம். இன்றைக்கு யூனிட்டி சண்டே, ஒற்றுமையின் ஞாயிறாக 24 திருமண்டலங்களும் இன்றைக்கு அனுசரிக்கிறது. இந்த யூனிட்டிக்கும் இந்த ஹார்வெஸ்ட்டுக்கும் இணைத்து உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2014ஆம் ஆண்டில் ஆகஸ்ட்
6ஆம் தேதி அன்று ஆஸ்திரேலியா நாட்டில் பெர்த் நகரில் உள்ள ஸ்டெர்லிங் என்ற சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே நிலையத்தில், அந்த ரயில்வே நிலையத்தில் பயணிக்கக்கூடிய பயணி ஒருவர் ரயில் ஏறும் பொழுது எதிர்பாராத விதமாக அவரது கால் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே மாற்றிக்கொண்டது. இதனை கண்ட அங்கே இருந்த உடன் பயணிகள், சக பயணிகள் அனைவரும் அவருடைய கால் மாற்றிக்கொண்டதை எடுத்து அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு உதவ ரயிலிலேயே சற்று சாய்த்து பிடிக்க அந்த பயணியினுடைய கால் வெளியே எடுத்து அனைத்து மக்களும் அவர்களை காப்பாற்றினார் என்ற இந்த இன்சிடெண்ட், இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக பரவியது. நிச்சயமாக அநேகர் இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முகவரி தெரியாத, அறிமுகம் இல்லாத சக பயணிகளினுடைய இந்த ஒற்றுமையான, இந்த யூனிட்ரி, ஒற்றுமையான இந்த கூட்டு முயற்சியில் ஒரு உயிர் மீட்கப்பட்டது. தெரசா மட்டும் தனியாக எதுவும் செய்ய முடியாது. தெரசாவும் பணமும் சேர்ந்தால் சில காரியங்களை செய்ய முடியும். தெரசாவோடு பணமும் அதோடு கடவுளும் இணைந்தால் எல்லா காரியங்களையும் நிறைவாக செய்ய முடியும் என்று அபிலாத் தெரசம்மாள் அம்மாவர்கள் தன்னை பற்றி அவர்கள் கூறிய இந்த வார்த்தைகள் இவை. மனித பார்வையில், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனித பார்வையில் முடியாது மற்றும் இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த காரியங்களை ஆண்டவர் எவ்வாறு நடத்தி காட்டுகிறார் இன்றைய திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மிக சுருக்கமாக இன்றைக்கு வாசிக்கேற்ற 3 திருமறை பகுதி 3 விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு முதல் திருமறை பகுதியாய் வாசிக்கேற்ற மீகா இறைவாக்கினர் நூல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இதற்கு நாம் தலைப்பு கொடுப்போம் என்று சொன்னால் மனத்தாழ்மையான வழக்கு. இந்த பகுதியில் மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒருவர், நல்லா கவனிங்க, இந்த பகுதியினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னால், ஒருவர் தமக்கு நீதி கிடைக்க வழக்கு தொடுப்பது போல கடவுளும் தம்முடைய மக்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டிய நிலையில் இந்த பகுதியில் 8 வசனங்களை இங்கு ஆசிரியர் கொடுப்பதை, சுத்தரிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இஸ்ரேல் மக்கள் கடவுளை மறந்து அவரை புறக்கணித்ததால் அவர்களினுடைய குறைவுகளை வழக்கு மன்றத்தினுடைய நிறுத்தி அவர்களை குற்றப்படுத்த தானே சாட்சியாகவும் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்க ஜட்ஜாக, நீதிபதியாகவும் செயல்பட்ட தலைவராக இருப்பதை இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை பார்க்கிறோம். இந்த பகுதியினுடைய 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய கூற்று, கர்த்தருடைய கூற்று என்ன என்று சொன்னால், நான் உங்களுக்கு எந்த துன்பமும் தரவில்லை, என்னால் உங்களுக்கு எந்த சஃபரிங் கிடையாது, நான் உங்களுக்கு எந்த துன்பமும் தரவில்லை, மாறாக உங்கள் மீது நான் அன்பு செலுத்தி உங்களை மீட்டு தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை மக்களுக்கு உணர்த்த விரும்புகின்றார் மீகா இறைவாக்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மக்கள் தங்களுடைய குறைவுகள் நீங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு பலி செலுத்திட்டா, இல்லை ஒரு ஆட்டை பலி செலுத்தினா, இல்லை ஒரு கால்நடை பலி செலுத்தினா தான் செய்த குறைவுகள் எல்லாம் நீங்கிவிடும் என்ற ஒரு வரலாற்று பாரம்பரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம், மக்கள் தங்கள் குறைவுகள் நீங்க பலிகளை செலுத்தினால் மாத்திரம் போதாது என்கின்ற சடங்காச்சார இந்த ட்ரெடிஷனல் சிச்சுவேஷனை வேறறுத்து இவை மனித ஒருமைப்பாட்டை அடிப்படையாக அமைந்துள்ள பலி மாத்திரமல்ல, இந்த ஒருமைப்பாடு எங்கே காணப்படுகிறது, இந்த யூனிட் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பலிகளில் அல்ல, சாக்ரிஃபைஸில் அல்ல, மாறாக உங்களுடைய தாழ்மை மற்றும் அன்பினை சக மனிதரிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமே கடவுளிடம் நீங்களும் நானும் உறவாட முடியும். கடவுளுக்கு நீங்களும் நானும் நம்முடைய கரங்களால் எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஒற்றுமையையும் இன்றைக்கு அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைகளோடு இணைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இவ்வளவு தான் ஃபிக்ஸ் பண்ணி கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வீட்டில் ஜபத்தோடு வந்திருக்கலாம். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய கரங்களால் எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தால் மற்றவர்களோடும்
கடவுளோடும் நாம் எவ்வாறு ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறோம், உறவு கொள்ளுகிறோம் என்பதே கடவுளின் விருப்பமாக நிச்சயமாக இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்ண. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், கட்டாயம் ஒருவேளை நான் இங்கே பாஸ்டா வந்ததிலிருந்து 4 ஆண்டுகளில் கிளை சபைகளுக்கு, நம்முடைய சபை மக்கள், கிராமப்புற சபை மக்களுக்கு எந்த பணம் வராதபடி ஸ்பான்சர் வாங்கி அவர்களுக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கு உணவு கொடுத்து நம்முடைய ஐக்கியத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் என்னோடு கூட அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டது. இந்த 4 ஆண்டுகளாக கிளை சபை, நமக்கு தெரிஞ்ச மிகவும் கடினப்படுகிற நம்முடைய கிளை சபைகள், அவங்களுக்கு நாம் மாத்திரம் உணவு அருந்தக்கூடாது, நம்மால் ஆனதை அந்த உள்ளான ஒரு அன்பு, அந்த உள்ளான ஒரு தாழ்மை, நாங்கள் உங்களோடு ஆண்டுக்கு ஒரு முறை அடையாளப்படுத்துகிறோம் என்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மக்கள் உணர்த்த ஆண்டு விரும்புகின்றார். மனத்தாழ்மையில், நீதியில், மனித உறவுகளில் ஒற்றுமை காண்போம். முதல் குறிப்பை நான் நிறைவு செய்கிறேன். இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை, அந்த ஹம்பிள்னஸ் நமக்கு இருக்கிறதா? காணிக்கை படைக்கும் போதும், ஒரு பொருளை எடுக்கும் பொழுதும், ஒருவேளை மிகுந்த மனத்தாழ்மையோடு நம்ம எடுப்போம் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் விற்று கொடுத்து நம்ம எடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், தாழ்மை, நீதி நமக்கு ஒரு யூனிட்டியை கொடுக்கும். இந்த 2 விஷயம் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை நீங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒற்றுமையின் மூலமாக நிறைவாக இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். 2வதாக இன்றைக்கு நிறுவப்படமாக வாசிக்கற்ற 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை திருப்பிக் கொள்வோம். இதற்கு தலைப்பு கொடுப்போம் என்று சொன்னால், மண்பாண்டத்திலுடைய செல்வம். பவுலையா தம்முடைய கொரிந்து இந்த 2ஆம் திருமுகத்தில் 4th சாப்டர் 4ஆம் அதிகாரத்தில் தம்முடைய ஊழியத்தை பற்றி சில கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வராத துன்பமே கிடையாதுங்க. இந்த ஹோல் பாலின் தாட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுப்பாத கேள்வியே கிடையாது. இந்த நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வீட்டை போய் நல்லா படித்து பாருங்கள். அவருடைய ஊழியத்தை ஜட்ஜி பண்ணி, அவருடைய மினிஸ்ட்ரியை ஜட்ஜி பண்ணி கேள்வி எழுப்புகிறாங்க. அவர் கேள்வி எழுப்புனதற்கு ரெஸ்பான்ஸு, ஆன்சர் தான் இன்றைக்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் அவருடைய ஆன்சராக இருக்கக்கூடிய. அப்போ அவங்க கேள்வி எழுப்புகின்ற சூழலில் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல அளிக்கிறார் பவுல் தம்முடைய ஊழியத்தை. அவர் சொல்கிறார், பவுலையா, கடவுளுக்கும் மனிதருக்கு முன்பாக பயபக்தியோடு உண்மையோடும் செயல்படுவதாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் அந்த 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். இந்த திருப்பணியில் கிறிஸ்துவே கடவுள் என்று, ஆண்டவரே கடவுள் என்று நான் பறைசாற்றுவதாகவும், தன்னை கிறிஸ்துவின் ஊழியத்தை கருதுவதாகவும் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவே கடவுளுடைய இறைமகன் என்பதை பவுலையா தனக்கு எழுந்த குற்றச்சாட்டுக்கு யூதருக்கும் பிற இனத்திற்கும் எடுத்திருக்கும் இந்த ஊழியத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்றாரு, விலையேற பெற்ற செல்வம். இட்ஸ் காட்ஸ் மினிஸ்ட்ரி, விலையேற பெற்ற செல்வம் என்று சொல்லி இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக விளக்குகிறார். அப்போ சொல்றாரு, யார் கடவுளுடைய ஊழியக்காரவங்க? கடவுளுடைய திருப்பணியாளர்கள் கிறிஸ்து என்னும் பொக்கிஷத்தை சுமக்கும் மண்பாண்டங்கள் போல எப்போதும் அவர்கள் உடைக்கப்படவும், எந்த நேரத்தில் நொறுக்கப்படவும், சவால்களை சந்திக்கவும் கிறிஸ்துவின் நற்செய்தி என்னும் பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள் இருக்கக்கூடிய அந்த அருமையான ஜாடியை போல அவர்கள் பொக்கிஷத்தை சுமக்கவும் பாதுகாக்கவும் அதனுடைய மகிமையை ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்தவும் ஆயத்தமாக இருப்பவர்கள் தான் ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய அழைப்பை பெற்றவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒற்றுமையின் அடையாளமாகிய கிறிஸ்து என்னும் இந்த மாபெரும் அருட்செல்வத்தை நம்முடைய உள்ளத்திலும் சரீரத்திலும் இன்றைக்கு செலிப்ரேட் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு பொருளை ஏலத்தில் பெற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை உமக்கண்டு கொடுக்குறேன் சுவாமி, விசனத்தோடு வெளியே போகக்கூடாதுங்க. இன்றைக்கி ஸ்தோத்திர பண்டிகையில் நான் பங்கு பெற்றுட்டேன், என்னுடைய ஹோல் ஹார்ட்டை நான் சரண்டர் பண்ணிட்டேன், என்னுடைய முழு இறுதியத்தை கொடுத்துட்டேன் சுவாமி, என்னுடைய பங்கு பற்றேன் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக 15ஆம் வசனத்தில் சொன்னபடி ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்திலும் சரீரத்திலும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்கிறேங்க, நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இன்றைக்கி காணிக்க படைக்கிறீங்களோ, என்ன நோக்கத்திற்காக அந்த பொருளை படைச்சிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை மண்பாண்டங்களாக நம்முடைய சரீரத்தில் சுமந்து அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், அனைவரும் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும் வகையில் அனைத்து வேற்றுமைகளை வேறு இருப்பது போல கிறிஸ்த மாத்திரம், கிறிஸ்துவ மாத்திரம் வெளிப்படுத்தி அவரை மட்டுமே நம்முடைய வாழ்வில் மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது அனைத்து கிறிஸ்தவர்களை நீங்கள் ஒன்றிணைக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
பிற சமய நண்பர்கள் நமக்கு இருக்க நம்முடைய சிந்தனைகளையும் ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய சீர்திருத்தத்தை நமக்கு எதிர்நோக்குகிறார்கள். ஒருவேளை நம்முடைய சமூக இந்த கொண்டாட்டங்களில் இணைந்து இறைவனுடைய சாயலை எல்லாரும் கண்டு இந்த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோமே, அனைவரும் சமம் என்று சொல்லுகிறோமே, இந்த அறுவடை ஸ்தோத்திர பண்டிகையில் நாங்கள் அனைவரையும் அடிக்கடி நான் ஜெபம் பண்ண சொல்லுவேன். எத்தனையோ பேர் என்ன இல்லாமல் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. எப்போ நம்ம சாப்பிட்டாலும், இன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்டோம் காலையில், ஆனால் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். நம்ம எப்போ உணவு சாப்பிட்டாலும், எப்போ ஒரு சில காரியங்கள் பண்ணாலும் பிற சமய நண்பர்களையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களை நினைவு கூர்கின்ற பொழுதே அந்த உள்ளத்தை ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையின் அடையாளமாகிய அனைவரையும் இணைக்கக்கூடிய கிறிஸ்துவை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு நற்செய்தி பகுதியை வாசிக்கற்ற 4ஆம் அதிகாரம் 26 வசனம் முதல் 29 வசனம். இதற்கு தலைப்பு கொடுப்போம் என்று சொன்னால், தானே வளர்ந்த விதையும் இறை அரசனுடைய வளர்ச்சி. இன்றைய நற்செய்தி பகுதியினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த முதல் பகுதியில் முளைத்து தானாகவே வளரும் விதை உவமையை வாசிக்கும் எந்த விவசாயம் நிச்சயமாக ஆச்சரியப்படுவாங்க. காரணம், விதை முளைத்தா இருந்து அது அறுவடைக்கு தயாராகும் வரை அவர் அனுபவிக்கின்ற வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அந்த விவசாயிக்கு தான் தெரியும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், களை எடுக்கிறது, சரியான பருவத்தில் உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், ஆடு மாடுகளுக்கு விழித்திருந்து பாதுகாத்தல் என்று அந்த விவசாயி ஐயா படக்கூடிய துன்பங்கள் பல. ஆனால் இன்றைக்கு நல்லா கவனிங்க, இன்றைக்கு வாசிக்கேற்ற இந்த காஸ்பல் நற்செய்தியில் இவை எதுவுமே நடக்காமலேயே அறுவடைக்கு பலன் தயாராகி விட்டதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். நீங்க வாசிக்கட்ட 26 வசனத்திலிருந்து 29 வசனம், அறுவடைக்கு பலன் தயாராகி விட்டா சொல்றாரு. இதை எப்படி திருச்சபை மக்களாக புரிந்து கொள்வது? இந்த 3 வசனங்களை அதற்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலமா சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 விவசாயிகளுடைய இருவருமே தங்களுடைய சொந்த கிராமத்திலே ஊர்களில் தங்களுக்கு 2 பேருக்கும் சொந்தமான வயல்களில் அவர்கள் நெல் விதைத்திருந்தார்கள். அதில் ஒரு விவசாயி ஆண்டவற்றை ஜெபம் பண்ணிட்டாராம், கடவுள்கிட்ட, ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையிலிருந்து சிறு வயதிலிருந்து இந்த விவசாய தொழிலை முழுவதும் ஈடுபட்டிருக்கிறேன். எனவே எனக்கு தெரியும் நெல் பயிருக்கு எப்போது மழை வேண்டும், எப்போது இந்த பயிருக்கு வெயில் வேண்டும் என்பதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாரு. எனவே என்னுடைய விருப்பப்படி இந்த இயற்கை நடக்க வேண்டும் சொல்லி அந்த விவசாயி கடவுள்கிட்ட சொல்றார். அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும், எப்போ மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும், என்னெல்லாம் சொன்ன எனக்கு தெரியும். ஐ ஹாவ் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு இயற்கை எனக்கு கட்டுப்பட்டாக வேண்டும், அதற்கு எனக்கு நீ கிருபை புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்று மன்றாடினான். உடனே கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டு சரிப்பா என்று சொல்லி அவர் தேவையான பொழுது மழை பெய்ய மேகத்துக்கு கடவுள் ஆணையிட்டார். ஆணையிட்டதனுடைய விளைவு மழையும் பெஞ்சிச்சு. தேவையானது பொழுது வெயில் சூரியனுக்கு ஆணையிட்டார். அதுவும் சூரியனும் கீழ்ப்படிந்தது. ஆனால் பரிதாபமான நிலை என்ன சொன்னால், சில நாட்களில் எல்லா பயிர்களும் என்ன செஞ்சிருச்சு, செத்து விட்டுச்சு. விவசாயிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நான் இவ்வளவு பண்ணனே, எனக்கு இவ்வளவு அனுபவம் இருந்துச்சே, எல்லாமே இருந்துச்சே, இப்படி மழையும் வந்துச்சு வெயில் வந்துச்சு, இப்படி பயிரெல்லாம் செத்து போச்சே அப்படின்னு சொல்கிறார். சரி நாம் போய் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட போவோம், அவனும் நெல் விதைச்சிருப்பான்ல, அவனை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு தம்முடைய நண்பனாகிய மற்றொரு விவசாயிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவன் நாடி சென்றாராம். போய் பார்த்தா மிகுந்த ஒரு ஆச்சரியம். அந்த வயல் முழுவதும் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருப்பதை பார்த்து இந்த விவசாயி ஆச்சரியப்பட்டாராம். அவர்கிட்ட கேட்டாராம், தன்னுடைய பிரச்சனை ஃபுல்லாக அவர் சொன்னாராம். சொல்லிட்டு விவசாயி என்னை பொறுத்தளவில் அவர் சொன்னார், நீ உன்னுடைய குறைவில் எல்லாம் நீ சொன்ன, உனக்கு எல்லாம் தெரியும் நீ சொன்ன, ஆனால் பயிரெலாம் செத்து போச்சுன்னு சொல்லி ஆதங்கப்படுற, நான் ஒன்று விட்னஸ் சொல்லவான்ட்டு மற்ற விவசாயி சொன்னாராம். என்னை பொறுத்தளவில் எனக்கு எந்த அனுபவம் கிடையாது, எல்லாவற்றையும் நான் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு எது சிறந்தது என்று அவர் நினைக்கின்றாரோ அதை செய்யட்டும் என்று சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். அவர் சரியான நேரத்தில் சரியானது எனக்கு கொடுத்தார். எனவே என்னுடைய வயல் என்னது
நினைப்பதற்கு மேலான ஒரு blessing ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் நீயோ as a friend I have to advise ன்னு சொன்னாராம். என்ன அட்வைஸ் பண்ணுறேன்? உன்னுடைய குறுகிய மனப்பான்மையின்படி நீ செயல்பற்ற. எல்லாத்தையும் மனசில் வச்சு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுற ஆண்டவற்ற, டிக்டேட் பண்ண ஆண்டவற்ற, எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நீ செய்ய டிக்டேட் பண்ண, நீ ஃபெயிலியர் ஆகிட்ட. நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஆண்டவரே நீ எனக்கு எல்லாம் செய்ய சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்தேன் என்று சொன்னாராம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உனக்கு தோல்வி நேரிட்டது. எல்லாவற்றையும் அறிந்தவரும் அனைத்தையும் சரியான வரியில் இயக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். என்னதான் நமக்கு நாலேஜ் இருந்தாலும், என்னதான் நம்ம நல்ல பலசாலியாக இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் அல்ல ஆண்டவரே நீனே என்று ஒப்பு கொடுத்தால் நாம் நினைப்பதற்கு மேலான blessing. அல்லேலூயா. யோசித்து பார்ப்போமா? அந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பணியில் எத்தனை முறை நம்ம நினைச்சிருக்கோம். நமக்கு தெரியுங்க, டிக்டேட்டர்ஷிப் என்னால் தான் முடியும், ஐ கேன், என்னால் தான் முடியும், நாளேன்னா ஒன்றும் இல்லை. அப்படி வரும் பொழுதுலாம் தயவுசெய்து ஆண்டுடைய சமூகத்தில் இந்த 2020 அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில் இன்றைக்கு முழங்கால முடக்க ஆண்டவரேன், ஐ ஆம் நத்திங், என்னால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன், நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன சரி செய்ய முடியுமோ செய்யுங்க என்று ஆண்டவற்றை கொடுங்க. நம்முடைய சொந்த முயற்சியால் அனைத்தையும் சரியாக நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, கொண்டு செல்லவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஊமையில் சொன்னபடியே ஆண்டவர் அனைத்தையும் மிக சிறப்பாக தானே திட்டமிட்டு செயல்படுகிறார். ஒரு விதை முளைப்பது முதல் அறுவடைக்கு தயாராகும் வரை அனைத்தையும் அவரே செய்து முடிக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் தெரியுமாங்க, அவரோடு என்ன செய்யணும், கோஆப்ரேட் வித் காட், கடவுளோடு ஒத்துழைக்க வேண்டும். கடவுளோடு ஒத்துழைப்பதற்கு ரீசன் என்னங்க, இப்படிப்பட்ட யூனிட்டியில் பங்கு பெறணும், சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரோடு இணைந்து செயல்பட வேண்டும். நான் என்ற காரியத்தை தூக்கி எறிந்து நாம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அதுதான் நீங்களும் நானும் we have cooperate with God. அதுதான் கடவுளோட ஒத்துழைப்பு. அதை எல்லாரும் செஞ்சவங்க தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணாங்க, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. நான் இப்படி குறித்து வைத்திருக்கிறேன், குறைபற்ற மனிதர் நம் திட்டங்கள் குறுகியவை, குழப்பம் விளைவிப்பவை, ஆனால் மறைபொருளாம் இறைவனுடைய திட்டங்கள் நிறைவானவை, அதை நீடித்து நிற்பவை. மனித உறவுகளில் மனத்தாழ்மை, இறைநீதி, ஒருமனம், கிறிஸ்துவை மாத்திரம் இந்த திருச்சபையில் மையப்படுத்துகின்ற கேரக்டரை, குணங்களை எங்களுக்கு தாருங்க. திருப்பணியில் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த ஒன்றிப்பு ஞாயிற்றுக்கிழமையில் மனத்தாழ்மையினாலும் கிறிஸ்துவை நாம் சுமந்து சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய பொருத்தனைகளை எல்லாம் உள்ள ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுனீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. சில நேரங்களில் எங்களே அறியாமல் எங்களுடைய மனித சிந்தனைகளை தவறு செய்கிறோம், எங்களே அறியாமல் நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். உடைங்க சுவாமி, உடைத்து நொறுக்குங்க ஆண்டவரே. எங்கள் வளர்ச்சிக்கு தடைன்னு சொல்லி எங்களுக்கே தெரியும் சுவாமி. இன்றைக்கி நாங்கள் முழங்கால்களை முடக்கிறோம் சுவாமி. மத்திய நற்செய்திகளை கற்றுக் கொடுத்து உவமை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் அனுபவிக்கல். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு என்னுடைய ஒத்துழைப்பை தாருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னுடைய மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இன்றைக்கி நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கொடுக்க போகிற காணிக்க, பெற்றுக்கொள்ள போகிற காணிக்க ஒற்றுமையின் விளைவாக நாமத்தை மையப்படுத்த வச்சு ஆண்டவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்வில் கிரியை செய்யும். தேச ரட்சகரி மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 273ஆம் கீர்த்தனை ஆண்டவர் பங்காகவே என்ற பாடலை பாடும் பொழுது கவர் இல்லாதவங்க
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. படைத்த இந்த நன்றி கவர் காணிக்கை உடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி மனத்தாழ்மையோடு எங்களுடைய உள்ளான அன்போடு கூட படைத்திருக்கிறோம் சுவாமி. எப்போ கரத்தை நீட்டி காணிக்க உமக்கு படைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தேவனுடைய நாம மகிமைக்காக படைக்கிறோம் ஐயா. படைத்த ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கரங்களையும் பொருத்தனைகளையும் ஆவியானவரே நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா பொருத்தனையோடு கூட இந்த காணிக்கையை நீங்கள் அங்கீகரித்து ஆண்டவரே அவருடைய நீதியின்படி நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படைத்த ஒவ்வொரு ஆண்டவரே பை காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சந்தா காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தோத்திர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உற்சாகமாய் படைத்த ஒவ்வொரு கரங்களையும் உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் உற்று நோக்கி உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த சர்வீஸில் பங்கு பெற்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் அம்மாமார் ஐயாமார் குட்டி தம்பி தங்கைகள் ஆண்டவரே, இன்றைக்கு அநேக நாட்களுக்கு பிற்பாடு 65 வயதுக்கு மேற்பட்ட எங்களுடைய ஐயாமார் அம்மாமார் இன்றைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி ஆண்டவரே உற்சாகமாய் வந்து அவருக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே இன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கக்கூடிய அனைத்து அம்மாமார் ஐயாமார் ஒவ்வொருவருக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் அவர்கள் கொடுத்த எல்லா மன வலிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்துங்க. இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில் எத்தனையோ பேர் இன்றைக்கு எங்களுடைய சர்ச்சையை சேர்ந்த திருச்சபையை சேர்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவருடைய சுகத்தின் கரம் அவர்களை தொற்று இந்த வேளையில் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம், வெளி மாநிலங்கள் வெளியிடங்கள் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்ப திருச்சபை மக்களுக்காய் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபினாலும் நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசனம் இருந்து எங்களை ஆசீர்வதத்திற்காய் இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லத்தக்கதான ஒரு மனநிறைவோடு கடந்து போக கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஆண்டவரே இந்த 7 பொருட்களை எங்களுடைய முழு ஒப்படைப்போடு பங்கு பெற கர்த்தர் உதவிச்சு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையுடைய வளர்ச்சி திட்ட காரியங்களுக்கு ஆண்டவரே அருமையான கர்த்தாவே பங்கு பெற்ற கொடுத்த ஒவ்வொரு கரங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் கிறிஸ்துவை ஒருவேளை வேற்று சமயத்தவராக இருந்தாலும் இந்த திருச்சபைக்காக எங்களுடைய திருச்சபையுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக உதாரத்துமாய் ஆண்டவரே இந்த கிளானரி சம்பக்குடி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக படைத்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பேர் பேராக தனித்தனியாக நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மைப்படட்டும். ஆசீர்வதையும் பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேச ரட்சகரி மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, இப்படி நாம வசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, மரமிடத்திலே சில பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லாஹரத்தை என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து மன்னிக்கிற கொள்ள குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிப்பதாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் முடிவுகளே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கு நம்மையும் நம்முடைய அனைத்து ஒரு குடும்ப இறை மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருள் கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவருடைய கூட்டுறவு நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாங்கி வழி நடத்துவாராக. நின்ற வண்ணமாக நிறைவு பாடலாக கீர்த்தனை 377 கீர்த்தனை நாம் பாடுவோம். Santa Gamela Gamriga Parana
மகிமை கீர்த்தி துதிகணம் தினம் உமக்கே ஆத்திரவே அதிசோமித மரணே பாதசரணாமே ஆத்திரவே அதிசோமித மரணே பாதசரணாமே. தயவுசெய்து அனைவரும் உட்காருமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை இந்த ஏழை பொருட்கள் இந்த நிகழ்வை முன்னேற்றி நடத்துமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.